எடுத்து செல்வது எதுவும் இல்லை, கொடுத்து செல்வோம் கண்கள் இரண்டை. கண்ணிழந்தோறும் விடியலை காண, ஒளி இழந்தவர் ஒளியை கொடுக்க. எடுத்து செல்வது எதுவும் இல்லை, கொடுத்து செல்வோம் கண்கள் இரண்டை. கண்ணிழந்தோறும் விடியலை காண, ஒளி இழந்தவர் ஒளியை கொடுக்க. இமைகளுக்கடியில் இருளதை சுமப்போர் நிலைதனை நினைத்து பார்த்திடுவோமே. இமைகளுக்கடியில் இருளதை சுமப்போர் நிலைதனை நினைத்து பார்த்திடுவோமே. விழிகளை தானம் தருவதன் மூலம், விழிகளை தானம் தருவதன் மூலம் பார்வையில் வர்ணம் சேர்த்திடுவோமே. அறம்பொருள் இன்பம் குறளினில் உண்டு, அதன் பொருள் மிஞ்சும் தானமும் உண்டு. அறம்பொருள் இன்பம் குறளினில் உண்டு, அதன் பொருள் மிஞ்சும் தானமும் உண்டு. கண்களை தந்து சொர்க்கத்தை கண்டு, கண்களை தந்து சொர்க்கத்தை கண்டு, இறந்த பின் வாழ வழியும் உண்டு. கண்டாட செய்வோம், பார்வைய கொடுப்போம். நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து 9 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து கண் பார்க்கறதுக்காண்டி வந்தோம். அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால கருவிலி அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ 40 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்வை வந்து நல்லா இருக்கு. வணக்கம், என் பேர் தினோஸ் லோகநாதன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஆக்சுவலாக நான் ரொம்ப காலமாகவே என்னுடைய கண்ணை தானம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீட்டிலேயும் எல்லோரும் ஒத்துழைச்சாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறமும் என் கண்ணால் ஒரு 2 பேருக்கு ஒரு பார்வை கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வந்து இந்த பாரத்தை விண்ணப்பமாக கொடுத்துருக்கேன். என்னால் 2 பேர் நல்லா இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் இல்லைன்னாலும்